கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாதாக. மீண்டுமா இந்த இரவு வேளையில சத்தியத்தின் நேர நிகழ்ச்சியின் மூலம் உங்களோடு கர்த்தருடைய வார்த்தை பேசுவதில் மிகவும் சந்தோஷப்படுகிறேன். இந்த நாளிலும் நமக்கு தேவையான வார்த்தைகளை தந்து உங்களை உங்களுடைய குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. செய்திக்கு ஆதாரமாக ஏசாயா 43 அதிகாரம் 19வது வசனத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்திரத்திலே வழியையும் அவாந்திர வழியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன் என்கிறார். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நான் புதிய காரியங்களை செய்வேன், வனாந்திரத்தில் வழியை உண்டு பண்ணுவேன், அவாந்திர வழிகளிலே ஆறுகளை உண்டு பண்ணுவேன் என்று சொல்லி இந்த வசனத்தின் பிற்பகுதியை இந்த நாளிலே செய்திக்கு ஆதாரமாக எடுத்துக்கொள்வோம். நான் வனாந்தரத்திலே வழியையும் உண்டு பண்ணுகிற கர்த்தர் என்று சொல்லுகிறார். வனாந்தரத்திலே அவர் வழியை உண்டு பண்ணுகிற கர்த்தர். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, அநேக நேரங்களிலே நம்முடைய வாழ்க்கை வனாந்தரம் போன்ற ஒரு அனுபவத்திலே காணப்படலாம். இந்த வனாந்தர அனுபவங்கள் வரும்போது நம்முடைய வாழ்க்கையிலே சோர்வுகள் வருகிறது. ஆனால் ஒன்றை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த வனாந்தர அனுபவம் ஏன் என்று சொன்னால், அதற்கு பின்பாக கானான் தேசத்தின் ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வதற்காக. 136 சங்கீதம் 16வது வசனம் சொல்லுகிறது, தமது ஜனத்தை வனாந்தரத்திலே வழிநடத்தினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. தமது ஜனத்தை வனாந்தரத்தில் வழிநடத்தினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. நாம் வேதத்தில் வாசிக்கும் போது இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திய அடிமைத்தனத்திலிருந்து மீட்டெடுக்கப்பட்டு அவர்கள் வனாந்தரத்திலே கடந்து வருகிறார்கள். அவர்கள் கானான் தேசத்திற்கு வழி நடத்தப்படுவதற்காக வனாந்தரத்திலே அவர்கள் வழி நடத்தப்படுகிறார்கள். ஏன் வனாந்தரம் என்று சொன்னால், வேதத்தின் மூலம் நாம் அறிய முடியும், அவர்கள் கர்த்தருடைய கட்டளைகளை கற்பனைகளை கை கொள்வார்களோ என்று சொல்லி பார்ப்பதற்காக, அவர்களை சோதிப்பதற்காக இப்படிப்பட்டதான ஒரு வனாந்தர அனுபவத்தை கர்த்தர் அனுமதித்தார். இந்த வனாந்தரம் முடியும் போது நிச்சயமா நமக்கு கானான் வாக்கு பண்ணப்பட்டிருக்கிறது. அதுபோல நம்முடைய வாழ்க்கையிலும் வனாந்தர அனுபவங்கள் வரும்போது நாம் சோர்ந்து போய்விடாதபடி நாம் கர்த்தரை சார்ந்து வாழ்வோம் என்று சொன்னால் நிச்சயமாய் நமக்கு பெரிதான ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். அதை நாம் பெற்றுக்கொள்வோம். இன்னும் கூட உபாகமம் 8ஆம் அதிகாரம் 4வது வசனத்துல நாம் படிக்கும்போது, இந்த 40 வருஷமாய் உன் வஸ்திரம் பழமையாகவில்லை, கால்கள் வீங்கவில்லை என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. வனாந்தரத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் 40 வருடம் வழி நடத்தப்பட்டார்கள். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை தெளிவாய் சொல்லுகிறது, அவருடைய வஸ்திரம் பழமையாய் போகவில்லை, கால் வீங்கவில்லை என்று சொல்லி. அப்படிப்பட்டதான ஒரு அனுபவத்துல கர்த்தர் வழி நடத்தினார். பகலிலே மேகஸ்தம்பம், இரவிலே அக்னிஸ்தம்பம் அவர்களை விட்டு பிரியவில்லை. வனாந்தரத்துல மன்னாவால் போஷித்தா, அநேக அற்புதங்களை செய்தார். இந்த இரவு வேளையில ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கை வனாந்தரம் போன்று காணப்படலாம். வனாந்தர அனுபவத்துல நாம் சில நேரங்களில சோர்ந்து போகலாம். கர்த்தருடைய கிருபையினால் நான் சொல்லுகிறேன் தேவ பிள்ளைகளே, வனாந்தர அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில் நிரந்தரமானது அல்ல. இந்த வனாந்தர அனுபவம் ஒரு நாள் முடியும். நிச்சயமாய் கர்த்தர் அந்த வனாந்தர அனுபவத்தை மாற்றி நம்முடைய வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார். அதனால்தான் இங்க சொல்லப்பட்டு இருக்கிறது, வனாந்தரத்துல வழியை உண்டு பண்ணுகிற கர்த்தர். நான் வனாந்தரத்திலே வழியையும். இந்த நாள் செய்தியினுடைய தலைப்பு, வனாந்தரத்திலே வழியை உண்டு பண்ணுகிற கர்த்தர். வனாந்தரத்தில் வழி. நம்முடைய வாழ்க்கையில இந்த நாட்களில அநேக காரியங்களில நாம் சோர்ந்து போய் வனாந்தரம் போன்ற அனுபவத்திலே காணப்படலாம். அதுல ஒரு வழியை உண்டு பண்ண போகிறார் இந்த இரவு வேளையில. இந்த செய்தியின் மூலம் நிச்சயமாக நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், வனாந்தரத்துல அவர் வழியை உண்டு பண்ணி பெரிதான ஒரு ஆசீர்வாதத்தை கட்டளையிட போறார். யாருடைய வாழ்க்கையில எல்லாம் இந்த வனாந்தரத்துல வழியை உண்டு பண்ணினார் என்று சொல்லி சில பேரை உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன். முதலாவதாக ஆதியாகமம் 16ஆம் அதிகாரம் 7வது வசனத்துல, கர்த்தருடைய தூதனானவர் அவளை வனாந்தரத்திலே சூருக்கு போகிற வழி அருகே இருக்கிற நீரூற்றண்டையில் கண்டு. வனாந்தரத்துல அவர் நம்மை காண்கிற தேவன். இந்த 7வது வசனத்தை திரும்ப நான் படிக்கிறேன். கர்த்தருடைய தூதனானவர் அவளை வனாந்தரத்திலே சூருக்கு போகிற வழி அருகே இருக்கிற நீரூற்றண்டையில் கண்டு. அவர் நம்மை காண்கிற தேவன். வனாந்தர அனுபவத்துல நம்மை காண்கிற தேவன். இங்கே இந்த ஆகாருக்கு ஒரு வழியை சொல்லுகிற, நீ எங்கே இருந்து வருகிறாய், எங்கே போகிறாய் என்று கேட்டார். அவள் சொன்னபோது,
நீ திரும்ப 9வது வசனத்துல சொல்லப்பட்டு, அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர், நீ நாச்சியார் அண்டைக்கு திரும்பி போய் அவள் கையின் கீழ் அடங்கியிரு என்றார். இவள் என்ன செய்வதென்று தெரியாத ஒரு சூழ்நிலை, வனாந்தரத்துக்கு ஓடி போகிறாள். ஆனாலும் அடுத்ததாக இவள் என்ன செய்ய வேண்டும், எப்படி நடக்க வேண்டும் என்று சொல்லி தூதனானவர் அங்கே ஒரு வழியை சொல்லுகிறார். நீ திரும்ப போ, நாச்சியார் அண்டைக்கு அவருடைய கராயத்தின் கீழ் அடங்கியிரு என்று சொல்லுகிறார். சொல்லி திரும்பவும் தூதனானவர் அவளுடைய காரியங்களை இங்கே வெளிப்படுத்துகிறார். 10வது வசனம், பின்னும் கர்த்தருடைய தூதனானவர் அவளை நோக்கி, உன் சந்ததியை மிகவும் பெருக பண்ணுவேன், அது பெருகி எண்ணி முடியாததா இருக்கும். பின்னும் கர்த்தருடைய தூதனானவர் அவளை நோக்கி, நீ கர்ப்பவதியா இருக்க, உன் குமாரனை பெறுவாய், கர்த்தர் உன் அங்கலாய்ப்பை கேட்டபடியினால் உனக்கு இஸ்மவேல் என்று பெயரிடுவாயாக. அவள் என்னென்ன செய்ய வேண்டும், அவளுடைய சந்ததி எப்படி இருக்கும் என்று சொல்லி இங்கே தொடர்ந்துள்ள அவருடைய காரியங்களை கர்த்தருடைய தூதன் அங்க வெளிப்படுத்துகிறார். அங்க ஒரு வழியை சொல்லுகிறார். நீ திரும்பி போ, அவருடைய கரத்தின் கீழ் அடங்கிரு, உன் சந்ததியை மிகவும் பெருக பண்ணுவேன். இங்கே ஆகார் நினைத்திருக்கலாம், என் வாழ்க்கை முடிந்து போனது, இனி நான் என்ன செய்வேன், நான் கர்ப்பவதியா இருக்கிறேன், என்னுடைய சூழ்நிலை எப்படியே இருக்கும், என்னுடைய நிலைமை என்ன ஆகும் என்று சொல்லி அவள் நினைத்து ஏங்கி கொண்டிருக்கலாம். ஆனா அவளை குறித்து தேவ நோக்கம், ஒரு திட்டம் ஒன்று இருந்தது. தூதனானவர் அதை அங்கு வெளிப்படுத்துகிறார், அவளுக்கு ஒரு வழியை சொல்லுகிறார். இங்கே ஆகாருக்கு இஸ்மவேல் பிறக்கிறான். தொடர்ந்து கர்த்தர் சொன்னபடி ஆபிரகாம் சாராளை கர்த்தர் கடாட்சித்தார். ஆபிரகாமுக்கு 100 வயதுல ஈசாக்கு பிறக்கிறான். பிள்ளை பால் மறந்து பெரிய விருந்து பண்ணப்படுகிறது. இப்பொழுது இஸ்மவேல் பரியாசம் பண்ணுகிறதை கண்டு சாராள் ஆபிரகாமிடத்தில், இந்த அடிமை பெண்ணையும் அவளுடைய மகனையும் புறம்பே தள்ளும் அப்படி என்று சொல்லுகிறார். ஆபிரகாமுக்கு துக்கமா இருந்தது. ஆபிரகாம் கர்த்தரிடத்துல ஜெபித்தாரு, கேட்டாரு. இப்போ கர்த்தர் சொன்னாரு, சாராள் சொன்னத நீ கேள், அவனையும் நான் ஒரு ஜாதி ஆக்குவேன், ஒரு பெரிய ஜாதி ஆக்குவேன் என்று சொல்லுகிறார். 21ஆம் அதிகாரம் 14வது வசனத்துல, ஆபிரகாம் அதிகாலையில எழுந்து அப்பத்தையும் ஒரு துருத்தி தண்ணீரையும் எடுத்து ஆகாருடைய தோளின் மேல் வைத்து பிள்ளையையும் ஒப்பு கொடுத்து அவளை அனுப்பிவிட்டான். அவள் புறப்பட்டு போய் பெர்சபா வனாந்தரத்திலே அலைந்து திரிந்தாள். நன்றாக கவனிங்க தேவ பிள்ளைகளை, 16ஆம் அதிகாரத்துல ஒரு வனாந்தர அனுபவத்தை சந்திக்கிறாள் ஆகார். 2வதாகி 21ஆம் அதிகாரத்துல இங்கே இஸ்மவேல் வாலிப வயது நிறைந்த ஒரு மகன், அவனையும் ஆகாரையும் வீட்டை விட்டு வனாந்தரத்துக்கு அனுப்புகிறார் ஆபிரகாம். இது ஆபிரகாமுக்கு விருப்பம் இல்லாத ஒரு காரியமா இருந்தாலும் கூட கர்த்தர் சொன்னாரு, நீ அனுப்பு அப்படி என்று சொல்லி இவள் பெர்சபா வனாந்தரத்துல அலைந்து திரிகிறாள் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. தொடர்ந்து நம்ம படிக்கும்போது, பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் என்று சொல்லி பிள்ளை ஒரு செடியின் கீழ் விட்டு தூரத்துல போய் அழுது கொண்டு இருக்கிறார். என் வாழ்க்கை முடிந்தது, இனி என்னால் முடியாது, என் பிள்ளை பிழைக்காது என்று சொல்லி அவள் வேதனைப்பட்டு துடித்து கொண்டிருக்கிறார். இந்த சூழ்நிலையில 17வது வசனத்துல நம்ம பார்க்கிறோம், தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். தேவதூதன் வானத்திலிருந்து ஆகாரை கூப்பிட்டு, ஆகாரை உனக்கு என்ன சம்பவித்தது, நீ பயப்படாது. பிள்ளை இருக்கிற இடத்துல தேவன் அவன் சத்தத்தை கேட்டார். ஆகாரை உனக்கு என்ன சம்பவித்தது? இந்த இரவு வேளையில உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், அன்பான சகோதரா சகோதரி, வனாந்தரம் போன்ற அனுபவத்துல நீங்கள் வேதனைப்பட்டு துடித்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில கர்த்தர் சொல்லுகிறார், உனக்கு என்ன சம்பவித்தது, நீ பயப்படாதே. நான் மீண்டும் சொல்லுகிறேன், வனாந்தரத்துல வழி உண்டு பண்ணுகிற கர்த்தர். ஆகாருக்கு எந்த நம்பிக்கை இல்லாத ஒரு சூழ்நிலை, எய்த்துக்கு போக முடியாது. இங்கே ஆபிரகாம் கைவிட்டாச்சு. நம்பி இருந்த ஆபிரகாம், நேசித்த ஆபிரகாம் கர்த்தருடைய ஆலோசனையின்படி துருத்தியில தண்ணியும் அப்பத்தையும் கொடுத்து அனுப்பிவிட்டா. ஒரு மனிதனால இதைத்தான் செய்ய முடியும். ஆனால் கர்த்தர் எல்லாவற்றையும் காண்கிறவர். இங்கே ஆகாரை வனாந்தரத்திலே கண்டார். வனாந்தரத்துல ஒரு வழியை உண்டு பண்ணுகிறார். தொடர்ந்து அந்த தூதனானவர் அங்கே சொல்லும் போது, தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டு தேவதூதன் வானத்திலிருந்து ஆகாரை கூப்பிட்டு, ஆகாரை உனக்கு என்ன சம்பவித்தது, உனக்கு என்ன சம்பவித்தது, நீ பயப்படாதே, நீ எழுந்து பிள்ளையை எடுத்து அவனை உன் கையில பிடித்து கொண்டு போ, அவனை பெரிய ஜாதி ஆக்குவேன். அவனை பெரிய 16ஆம் அதிகாரத்துல வாக்கு கொடுக்கப்பட்டது. இங்கே மீண்டுமா நான் பெரிய ஜாதி ஆக்குவேன். அவளுடைய கண்களை திறந்தான். அப்பொழுது அவள் ஒரு தண்ணீர் துறவை கண்டு போய் துருத்தியில தண்ணீரை பிள்ளைக்கு குடிக்க கொடுத்தாள். தண்ணீர் தீர்ந்து போய் விட்டது. தண்ணீர் இல்லாத ஒரு சூழ்நிலை. தண்ணீர் குடிக்காம சில நாட்கள் வேணும்னா உயிரோடு வாழலாம்.
ஆனால் தொடர்ந்து வாழ முடியாத ஒரு சூழ்நிலை, எல்லாம் முடிந்து போன ஒரு சூழ்நிலை. ஆனால் கர்த்தர் இங்கு வழியை உண்டு பண்ணுகிறார். இதன் மூலம் நான் உங்களுக்கு சொல்லுகிற செய்தி, என் வாழ்க்கையில எல்லாம் முடிந்து போய் விட்டது, இனி முடியாது என்று நீங்கள் நினைக்கிற சூழ்நிலைகள் உங்களுடைய வாழ்க்கையில காணப்படலாம், கடந்து வரலாம். ஆனால் வனாந்தரத்துல வழியை உண்டு பண்ணுகிற கர்த்தர் வனாந்தரம் போன்ற வாழ்க்கையில நம்முடைய வாழ்க்கையிலும் அவர் வழியை உண்டு பண்ணுவார். இந்த இரவில உங்களுடைய வாழ்க்கையில வழியை உண்டு பண்ணுவார். தேவ பிள்ளைகளை, பயப்படாதிருங்கள். ஆகாரே, உனக்கு என்ன சம்பவித்தது? நீ பயப்படாதே, நீ பயப்படாதே. அதே வார்த்தையை இன்றைக்கு நமக்கு கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தரை தூதன் சொல்லுகிறார், நீ பயப்படாதே. தொடர்ந்து நம்ம பார்க்கும்போது 20வது வசனத்துல, தேவன் பிள்ளையுடனே இருந்தார், வளர்ந்து வனாந்தரத்திலே குடியிருந்து வில்வித்தையிலே வல்லவனானான். அவன் பாரான் வனாந்தரத்திலே குடியிருக்கையில் அவனுக்கு ஒரு திருமணமும் நடக்கிறது. அவனை அங்க பெரிய ஜாதியாக்குறார். அந்த ஜாதியை ஆபிரகாம்கிட்ட சொன்னார், அவனும் உன் வித்தா இருக்கிறபடினால் அவனே நான் ஆசீர்வதிப்பேன், அவனை பெரிய ஜாதியாக்குவேன் அப்படி என்று சொன்னார். அப்படியே கர்த்தர் இங்கே கிரியை செய்கிறார். அடிமை பெண்ணின் மகனும் உன் வித்தா இருக்கிறபடினால் அவனையும் ஒரு ஜாதியாக்குவேன் என்றார். 13வது வசனத்துல தொடர்ந்து அப்படியே செய்கிறார். அப்படி என்று சொன்னால், அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, வனாந்தரத்துல ஆகார் 2 சூழ்நிலையில நடத்தப்படுகிறாள். அங்கே தூதனானவர் கடந்து வந்து அவளுக்குள்ள வழியை, அவள் நடக்க வேண்டிய காரியத்தை சொல்லுகிறார். அப்படியே நம்முடைய வாழ்க்கையிலும் வனாந்தரம் போன்ற அனுபவங்கள் காணப்பட்டாலும், கடந்து வந்தாலும், கர்த்தர் நமக்கு வனாந்தரத்துல வழியை உண்டு பண்ணி நம்மை ஆசீர்வதிப்பார். 2வதாக ஆதியாகமம் 37ஆம் அதிகாரம் 22வது வசனத்துல இப்படியாக நாம் படிக்கிறோம். அவர்களை நோக்கி, அவனை கொல்ல வேண்டாம், நீங்கள் இரத்தம் சிந்தலாகாது, நீங்கள் அவன் மேல் கை வையாமல் அவனை வனாந்தரத்தில் உள்ள இந்த குழியிலே போட்டு விடுங்கள் என்று சொல்லி இவ்விதமாய் ரூபன் அவனை அவர்கள் கைக்கு தப்புவித்தான். இந்த பகுதியை நாம் நன்றாக அறிந்திருக்கிற பகுதி. இப்ப யோசேப்பு தன் தகப்பனுடைய வார்த்தையின்படி தன்னுடைய சகோதரர்களை பார்ப்பதாக கடந்து செல்லுகிறான். அவன் தூரத்தில் வரும்போது தன் சகோதரர்கள் சதி ஆலோசனை பண்ணி, சொப்பனக்கார வருகிறான், இவனை நான் கொன்று போடுவோம், இவனுடைய சொப்பனம் எப்படி நிறைவேறும் என்று சொல்லி பார்க்கலாம் என்று சொல்லி யோசனை பண்ணுகிறார்கள். இப்பொழுது கர்த்தர் ரூபன் மூலம் அந்த சூழ்நிலையை மாற்றுகிறார். அவன் ரூபன் சொல்லுகிறான், அவனை நாம் கொல்ல வேண்டாம். 20வது வசனத்துல இப்படியாக சொல்லப்பட்டிருக்க, நாம் அவனை கொண்டிருந்த குழியில் ஒன்றிலே அவனை போட்டு ஒரு துஷ்டம் இருக்க அவனை பட்சித்தது என்று சொல்லும், வாருங்கள் அவனுடைய சொப்பனம் எப்படி முடியும் என்று பார்ப்போம் என்றார்கள். ரூபன் அதை கேட்டு அவனை அவர்கள் கைக்கு தப்புவித்து அவனை அவன் தகப்பன் இடத்திற்கு திரும்பவும் கொண்டு போக மனதுள்ளவனாய் இந்த வனாந்தர குழியிலே போடுவோம் அப்படி என்று சொல்லுகிறான். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, நன்றாய் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். யோசேப்புடைய வாழ்க்கையை நாம் நன்றாய் அறிந்திருக்கிறோம். யோசேப்பு கொல்லப்பட வேண்டும் என்கிற ஒரு சூழ்நிலையில கர்த்தருடைய கிருபையினால ரூபன் அங்க ஒரு ஆலோசனை சொல்லி வனாந்தர குழியிலே அங்கே போடப்படுகிறான். தொடர்ந்து யூதா சொல்லுகிறான், இந்த வனாந்தர குழியில இருக்கிற அவனை எடுத்து நாம் இஸ்மவேலர் கையில் விற்று போடுவோம் என்று சொல்லி. அப்படியாக 28வது வசனத்துல, அந்த வர்த்தகரான மீதியானியர் கடந்து போகிற போது அவர்கள் யோசேப்பை அந்த குழியிலிருந்து தூக்கி எடுத்து அவனை இஸ்மவேல் கையை 20 வெள்ளிக்காசுக்கு விற்று போட்டார்கள். அவர்கள் யோசேப்பை எகிப்துக்கு கொண்டு போனார்கள். எகிப்துக்கு கொண்டு போனவர்கள் 36ஆம் வசனத்துல நம்ம படிக்கிறோம், அந்த மீதியானியர் யோசேப்பை எகிப்திலே பார்வோனின் பிரதானியும் தலையாரிகளுக்கு அதிபதியுமாகிய போத்திபார் என்பவனிடத்தில் விற்றார்கள். 2 முறை விற்கப்படுகிறான். இப்பொழுது சகோதரர்களால் இஸ்மவேலர் இடத்துல, மீதியானியர் இடத்துல 20 வெள்ளிக்காசுக்கு விற்கப்படுகிறான். அவர்கள் அவனை அதிகமான விலைக்கு விற்றிருப்பார்கள். அங்க போத்திபார் இடத்துல அவர்கள் விற்கிறார்கள். இதுல நாம் அறிய வேண்டிய, நாம் புரிந்து கொள்ள வேண்டிய செய்தி, யோசேப்பு ஒரு நாள் எகிப்துக்கு அதிபதியாய் மாறினான். எகிப்துக்கு அதிகாரியாக பார்வோன் அவனை நியமித்தான். அப்படிப்பட்டதான ஒரு உயர்வுக்கு காரணம் இந்த வனாந்தரம். இந்த வனாந்தரம் அவனுடைய வாழ்க்கையில உயர்வுக்கு ஒரு வழியாய் காணப்படுகிறது. வனாந்தரத்துல வழியை உண்டு பண்ணுகிற கருத்து நம்முடைய கருத்து. அவர் வனாந்தரத்துல அவர் நம்மை காண்கிற தேவன். நம்மை காண்கிற தேவன் மட்டுமல்ல, நமக்கு ஆலோசனை சொல்லி நமக்கு வழியை உண்டு பண்ணுகிற கருத்து. யோசேப்பை குறித்து சகோதரர்கள் நினைத்திருப்பார்கள், அவனுடைய வாழ்க்கை முடிந்து போய்விட்டது, நாம் அவனை வெற்றி போட்டோம், அவன் எகிப்துக்கு போய்விட்டான்,
அவன் அடிமையாய் விற்று போட்டோம், அவன் அடிமை வேலை செய்வான், அவனுடைய வாழ்க்கை முடிந்து போய்விட்டது என்று சொல்லி இன்றைக்கு மனிதர்கள் நினைக்கலாம், உறவினர்கள் நினைக்கலாம், உங்களுடைய வாழ்க்கை முடிந்து போய்விட்டது என்று சொல்லி. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, மனிதர்களுடைய கையில் அல்ல நம்முடைய வாழ்க்கை, தேவனுடைய கரத்தில் இருக்கிறது நம்முடைய வாழ்க்கை. அவருடைய சித்தத்தின்படி, அவருடைய திட்டத்தின்படி நம்முடைய வாழ்க்கையில அவர் செய்ய நினைத்தை செய்வார். அவர் செய்ய நினைத்த ஒரு நாளும் தடைப்படாது. யோசேப்புடைய வாழ்க்கையில் தேவ சித்தம் நோக்கம் ஒன்று இருந்தது. அதை சகோதரர்களால் தடை பண்ண முடியவில்லை. வனாந்தர குழியில வனாந்தரத்துல வெளியே உண்டு பண்ணுகிற கருத்து நான் மீண்டும் சொல்லுகிறேன். யோசேப்பு எகிப்துக்கு கொண்டு செல்லப்பட்டு விற்கப்பட்டு அவன் சிறைச்சாலையில அடைக்கப்படுகிறான். சிறைச்சாலையிலும் கூட கர்த்தர் அவனோடு இருந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அங்கே நடந்த காரியம் நாம் அறிந்திருக்கிறோம். தொடர்ந்து பார்வோனுடைய சொப்பனத்திற்கு அர்த்தத்தை சொன்ன காரணத்தினால் பார்வோன் அவனை அழைத்து, தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனை போல் வேறொருவன் உண்டோ என்று சொல்லி எகிப்துக்கு முழுவதுக்கும் அவனை அதிகாரி ஆக்குறான். 41ஆம் அதிகாரம் 41வது வசனத்துல, பின்னும் பார்வோன் யோசேப்பை நோக்கி, பார், எகிப்து தேசம் முழுமைக்கும் உன்னை அதிகாரியாக்கினேன் என்று சொல்லி பார்வோன் தன் கையில் போட்டிருந்த தன் முத்திரை மோதிரத்தை கழற்றி அதை யோசேப்பு கையில போட்டு மெல்லிய வஸ்திரங்களை அவனுக்கு கொடுத்து பொன் சரப்பணி அவன் கழுத்தில் தரித்து. எவ்வளவு பெரிய காரியம்! இதற்கு வனாந்தரம் ஒரு வழியாய் காணப்பட்டது. அவன் சகோதரரை பார்க்க செல்ல வேண்டும், அவர்கள் வனாந்தர குழியில தூக்கி போடப்பட வேண்டும், அவனை திரும்பவும் எடுத்து விற்க வேண்டும், எகிப்துக்கு கொண்டு செல்லப்பட வேண்டும், போத்திபாருடைய வீட்டில் அவன் வேலை செய்ய வேண்டும், சிறைச்சாலைக்கு செல்ல வேண்டும். எவ்வளவு பெரிய வனாந்தரம், எவ்வளவு பெரிய பாடுகள்! நம்முடைய வாழ்க்கையிலும் கூட இப்படிப்பட்டதான பாடுகள், வனாந்தர அனுபவங்கள் கடந்து வரலாம். ஆனால் நிச்சயமாய் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், வனாந்தரம் என்பது நம்முடைய வாழ்க்கையின் முடிவல்ல, அது நம்முடைய வாழ்க்கையில் தொடக்கம். நாம் கர்த்தருடைய பிள்ளைகளாயிருந்தால், கர்த்தரை தேடுகிறவர்களாயிருந்தால் வனாந்தரத்தில் அவர் வழியை உண்டு பண்ணுவார். இந்த வார்த்தை கேட்டு கொண்டு இருக்கிற சகோதரா சகோதரி, உங்களுடைய வாழ்க்கையில வனாந்தர அனுபவங்கள் பல ஆண்டுகள் தொடரலாம். இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில 40 ஆண்டுகள் வனாந்தர வாழ்க்கை அனுமதிக்கப்பட்டது. அதன் மூலம் அவர்கள் சில காரியங்களை கற்றுக்கொள்ள கர்த்தர் அங்கே அவர்களை சிக்ஷித்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலும் அவர் நான் நேசிக்கிறவர்களை சிக்ஷிக்கிறேன் என்று சொல்லுகிறார். உங்களுடைய வாழ்க்கையில வனாந்தர அனுபவம் தொடர்ந்து காணப்படலாம். ஆனால் நிச்சயமாய் ஒரு நாள் வனாந்தர அனுபவம் முடியும். வனாந்தர அனுபவம் முடியும் போது யோசேப்பு உயர்த்தப்பட்டது போல நம்முடைய வாழ்க்கையிலும் பெரிய ஒரு உயர்வை கர்த்தர் கட்டளையிடுவார். 41ஆம் அதிகாரத்துல நம்ம பார்க்கும்போது தொடர்ந்து உன்னுடைய வார்த்தையை பின்னும் பார்வோன் யோசேப்பை நோக்கி, நான் பார்வோன், ஆனாலும் எகிப்து தேசத்தில் உள்ள ஒருவனும் உன் உத்தரவில்லாமல் தன் கையாவது தன் காலையாவது அசைக்க கூடாது என்றான். 44வது வசனத்துல, உன் உத்தரவு இல்லாமல், உன் வார்த்தை இல்லாமல், உன்னுடைய சித்தம் இல்லாமல் ஒருவனும் கையாவது காலையாவது அசைக்க கூடாது. எவ்வளவு பெரிய காரியம் பாருங்க! இப்படிப்பட்டதான ஒரு பெரிய உயர்வுக்கு வனாந்தரம் வழியா இருந்தது. அவன் வனாந்தரத்துல குழியில தூக்கி போடப்பட்டு விற்கப்பட்டு அவனுடைய வாழ்க்கையில அந்த ஒரு வனாந்தர அனுபவம் இந்த உயர்வுக்கு காரணமா இருந்தது, வழியா இருந்தது. நான் 2வதாக நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், யோசேப்புடைய வாழ்க்கையில வனாந்தர அனுபவங்கள் கடந்து வந்தாலும் அந்த அனுபவனுடைய வாழ்க்கையில பெரிய ஒரு உயர்வை கொண்டு வந்தது. தேவ பிள்ளைகளை, நம்முடைய வாழ்க்கையிலும் வனாந்தர அனுபவம் தொடரலாம், ஆனால் நிச்சயமா ஒரு நாள் முடியும். இஸ்ரவேல் ஜனங்கள் 40 வருடம் வனாந்தரத்தில் வழி நடத்தப்பட்டார்கள். அதன் பின்பாக கானான் தேசத்திற்குள் அவர்கள் வழி நடத்தப்பட்டார்கள். நமக்கு வனாந்தர அனுபவத்திற்கு முடிவு ஒரு பெரிய ஆசீர்வாதம் காத்திருக்கிறது. அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நான் அடிக்கடி சொல்லுகிற ஒரு காரியம் உண்டு. பிள்ளைகளுக்கு எக்ஸாம் எக்ஸாம் வைப்பது எதற்காக? பரீட்சை வருவதற்கு எதற்காக? அவர்களுடைய அந்த தகுதியை சோதிப்பதற்காக, அவர்கள் ஒரு உயர்வை பெற்றுக்கொள்வதற்காக. அதுபோலதான் நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் பரீட்சை அனுமதித்தாலும் நிச்சயமா அதற்கு பின்பாக ஒரு உயர்வை வைத்திருக்கிறார். நிச்சயமாய் அந்த உயர்வை, அந்த ஆசீர்வாதத்தை இந்த இரவிலே உங்களுடைய வாழ்க்கையில குடும்பத்தில் கட்டளையிடுவார். 3வதாக யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் 1 வசனத்துல, மோசே மீதியான் தேசத்து ஆசாரியனா இருந்த தன் மாமனாகிய எத்ரோவின் ஆடுகளை மேய்த்து வந்தான். அவன் ஆடுகளை வனாந்தரத்தின் பின்புறத்தில் ஓட்டி தேவ பர்வதமாகிய ஓரேப் மட்டும் வந்தான். இங்கே வனாந்தரத்தின் பின்புறத்திலே ஓட்டி தேவ பர்வதமாகிய ஓரேப் மட்டும் வந்தான். 3வதாக நான் உங்களுக்கு சொல்லுகிறது, இங்க மோசே அரண்மனை விட்டு வெளியே வரக்கூடிய ஒரு சூழ்நிலை.
மோசே தன் ஜனங்களை பார்க்க சென்ற பொழுது தன் சகோதரராகிய எபிரெயரில் ஒருவனை ஒரு எகிப்தியன் அடிக்கிறதை கண்டு, எபிரெயரில் ஒருவனை எகிப்தியன் அடிக்கிறதை கண்டு அந்த எகிப்தியனை அடித்து கொன்று விட்டான். தொடர்ந்து 2 எபிரெயருக்குள்ள சண்டை வருகிறது. அப்பொழுது அவர்களிடத்தை அவன் விசாரிக்கும் போது, நீ எகிப்தியனை கொன்று போட்டது போல என்னை கொன்று போடுவியா அப்படி என்று சொல்லி இந்த காரியம் ராஜாவுக்கு பார்வோனுக்கு தெரிய வருகிறது. இப்பொழுது பார்வோன் மோசேயை கொல்வதற்கு அவன் தேடினான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவனுடைய கைக்கு தப்புவிக்கத்தக்கதாக இவன் மீதியான் தேசத்துக்கு ஓடி போகிறான். மீதியான் தேசத்து ஆசாரியனுக்கு 7 குமாரத்தி இருந்தார்கள் என்று சொல்லப்பட்டே இருக்கிறது. அப்பொழுது அதுல சிப்போராளை மனைவியாக கொடுக்கிறான். அவன் அங்க ஆடுகளை மேய்த்து கொண்டு இருக்கிறான். அதுதான் சொல்லப்பட்டு இருக்கிறது. மோசே மீதியான் தேசத்து ஆசாரியனா இருந்த தன் மாமனாகிய எத்ரோவின் ஆடுகளை, மீதியான் தேசத்து ஆசாரியன் எத்ரோ அவனுடைய ஆடுகளை மேய்த்து பர்வதம் மட்டும் வந்தான். ஒரே பர்வதம் மட்டும் வருகிறான் வனாந்தரத்துல. இந்த வனாந்தரத்துல மோசே வரும்போது அங்கே மோசையோடு கர்த்தர் பேசுகிறார். அரண்மனையில் இருக்கும்போது மோசையோடு கர்த்தர் பேசவில்லை. அன்பான தேவனுடைய பிள்ளைகளை நாம் அறிந்து கொள்ள வேண்டும், இதை தெரிந்து கொள்ள வேண்டும், நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும். மோசே அரண்மனையில் இருக்கும்போது தேவ சித்தம் வெளிப்படவில்லை. மோசையோடு கர்த்தர் பேசவில்லை. இங்க வனாந்தரத்துல வந்தபோது ஒரே மட்டும் அவன் வனாந்தரத்துல ஆடுகளை மேய்த்து கொண்டு வந்த பொழுது முட்செடியிலிருந்து கர்த்தருடைய தூதன் அவனுக்கு தரிசனமாகிறார். மோசே, உன்னை நான் எகிப்துக்கு அனுப்ப போகிறேன் வா என்று சொல்லி மோசேனுடைய வாழ்க்கையில் உள்ள சித்தத்தை, திட்டத்தை கர்த்தர் வனாந்தரத்தில் வெளிப்படுத்துகிறார். நம்முடைய வாழ்க்கையில வனாந்தர அனுபவம் கடந்து வரும்போது அவருடைய சித்தம், அவருடைய திட்டம் நம்முடைய வாழ்க்கையில வெளிப்படுகிறது. என்னுடைய வாழ்க்கையிலும் கூட இன்றைக்கு ஒரு ஊழியக்காரனா நான் இருப்பதற்கு காரணம் பல வனாந்தர அனுபவம் என்னுடைய வாழ்க்கையில கடந்து வந்தது. தேவ பிள்ளைகளை, அதிகமான பிரச்சனைகள் கூட நான் நடத்தப்பட்ட சூழ்நிலையில கர்த்தர் என்னோடு பேசினா, கர்த்தருடைய வார்த்தை எனக்கு நேராய் கடந்து வந்தது. நீ கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய வேண்டும் என்று சொன்னா, என்னுடைய ஊழியத்தை செய்ய வேண்டும் என்று சொன்னா, அந்த வனாந்தர பாதை இல்லாவிட்டால் நான் ஒருவேளை இன்றைக்கு ஊழியக்காரனாய் மாறி இருக்க மாட்டேன். நான் நிச்சயமாய் சொல்லுவேன், சாட்சியாய் சொல்லுகிறேன். என்னுடைய வாழ்க்கையில வனாந்தர அனுபவம் கடந்து வந்த காரணத்தினால்தான் நான் அவருடைய அன்பை ருசிக்க முடிந்தது, ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள முடிந்தது. இந்த நாட்களில் ஒரு ஊழியனாய் உங்களுக்கு முன்பாய் நிற்க கர்த்தர் எனக்கு பெரிய பாக்கியத்தை தந்தார். இந்த வனாந்தர அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில முடிந்து போகிற ஒரு காரியம் அல்ல. நம்முடைய வாழ்க்கை வனாந்தர அனுபவம் நம்முடைய வாழ்க்கையின் முடிவல்ல, அது தொடக்கம். இங்கே மோசேனுடைய வாழ்க்கையில ஒருவேளை மோசே நினைத்திருக்கலாம், இனி நம்ம ஆடுகளை தான் மேய்த்து கொண்டிருக்க வேண்டும் அப்படி என்று சொல்லி. ஆனால் தேவ நோக்கம் இங்க வனாந்தரத்துல வெளிப்படுகிறது. 10வது வசனத்துல, அந்த 3ஆம் அதிகாரம் 10வது வசனத்துல, நீ இஸ்ரவேல் புத்திரராகிய என் ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வரும்படி உன்னை பார்வோனிடத்திற்கு அனுப்புவேன் வா. பார்வோன் அதற்கு முன்பாக அவனை கொல்வதற்காக தேடினார் ராஜா, அவன் மரித்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். அந்த 23வது வசனத்தில், சில காலம் சென்ற பின்பு எகிப்தின் ராஜா மரித்தான். இஸ்ரவேல் புத்திரர் அடிமைத்தனத்தினால் தவித்து முறையிட்டு கொண்டிருந்தார்கள். அவர்கள் அடிமைத்தனத்திலிருந்து முறையிடும் சத்தம் தேவ சந்நிதியில் எட்டினது. தேவன் அவர்கள் பெருமூச்சை கேட்டு இந்த மோச இடத்துல சொல்லுகிறார், நீ போ, நீ இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து மீட்டு கொண்டு வர வேண்டும், உன்னை அனுப்புகிறேன் வா. 10வது வசனத்தை மீண்டும் நான் சொல்லுகிறேன், நீ இஸ்ரவேல் புத்திரராய் என் ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து கொண்டு வரும்படி உன்னை பார்வோனிடத்துக்கு அனுப்புவேன் வா என்றான். அப்பொழுது மோசே தேவனை நோக்கி, பார்வோனிடத்தில் போகவும் இஸ்ரவேல் புத்திரரை எகிப்திலிருந்து அழைத்து வரவும் நான் எம்மாத்திரம். அதற்கு அவர், நான் உன்னோடே இருப்பேன். மோசே, நீ போ, நான் உன்னோடே இருப்பேன் என்று சொல்லுகிறார். நடந்த காரியம் நமக்கு தெரியும் தேவ பிள்ளைகளை. தொடர்ந்து மோசே எகிப்துக்கு போகிறாரு. எகிப்துல போய் அநேக அற்புதங்களை மோசேயின் மூலம் கர்த்தர் செய்கிறாரு. ஒரு குறித்த நாளில 10 வாதைகளை அனுப்பி அந்த பார்வோன் கர்த்தருடைய வல்லமை உணர்ந்து ஜனங்களை போக விடுகிறான். மோசே இஸ்ரவேல் ஜனங்களை அழைத்து கொண்டு எகிப்திலிருந்து வெளியே வருகிறார். தொடர்ந்து கானானுக்கு வழி நடத்துகிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, வனாந்தர அனுபவம் நம்முடைய வாழ்க்கையின் முடிவல்ல. திரும்ப திரும்ப சொல்லுகிறேன், அது நம்முடைய வாழ்க்கையின் தொடக்கம். வனாந்தரத்துல வழியை உண்டு பண்ணுகிற கருத்து. ஆகாருக்கு வனாந்தரத்துல வழியை உண்டு பண்ணினார், ஒரு வழியை இங்கே காட்டினார். யோசேப்புடைய வாழ்க்கையில வனாந்தர குழியில அவன் அழிந்து போகட்டும் என்று சொல்லி ஒரு முடிவு உண்டு பண்ணினார்கள். ஆனால் அது தொடக்கமா இருந்தது. வனாந்தரத்துல வழியை உண்டு பண்ணினார். அவன் எகிப்துக்கு பெரிய அதிபதி ஆனான். இங்கே மோசே இடத்துல வனாந்தரத்துல கர்த்தர் பேசுகிறார். வனாந்தரத்துல அவனை சந்திக்கிறார். நீ வா, நான் உன்னை எகிப்துக்கு அனுப்ப போகிறேன், நான் உன்னோடே இருப்பேன், உன்னோடே வருவேன் என்று சொல்லி
அப்படியாக வனாந்தரத்துல வழியை உண்டு பண்ணுகிற கர்த்தர். நான்காவதாக 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 4வது வசனத்துல, அவன் வனாந்தரத்தில் ஒரு நாள் பிரயாணம் போய் ஒரு சூர செடியின்கள் உட்கார்ந்து நான் சாக வேண்டும் என்று சொல்லி கோரி, போதும் கர்த்தாவே, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும், நான் என் பிதாக்களை பார்க்கிலும் நல்லவன் அல்ல என்று சொல்லி. இங்க இயேசபேலுடைய வார்த்தை நிமித்தம் இங்க எலியா சோர்ந்து போகிறார். எலியா கர்த்தருக்கு முன்பாக நின்று அங்கே ஆகாவுக்கு சவால் விட்ட ஒரு தேவ ஊழியன் தான். ஆனாலும் இயேசபேலுடைய வார்த்தை அவனுக்கு சோர்வை உண்டு பண்ணிட்டு, நம்முடைய வாழ்க்கையிலும் நான் கர்த்தருடைய எத்தனையோ நன்மைகளை பெற்றிருப்போம். சில சூழ்நிலைகளில சில நெருக்கங்கள் நிமித்தம் நாம் சோர்ந்து போவர்களாய் காணப்படுவோம். இந்த இரவில் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், அப்படிப்பட்டதான சோர்வில் இருந்து நாம் வெளியே வர வேண்டும். எந்த சூழலையும் சோர்ந்து போகக்கூடாது. கர்த்தர் அவர் நம்மை கைவிடாத தேவன். நம்முடைய வாழ்க்கையில எது நடந்தாலும் தேவ சித்தம் இல்லாமல் அவருக்கு தெரியாமல் நடப்பதில்லை. கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அவருடைய சித்தம் இல்லாமல் அவர் அறியாமல் ஒன்றுமே நடப்பதில்லை. எல்லாம் நன்மைக்காக தான் செய்வார். நிச்சயமாய் அதிலிருந்து நமக்கு ஒரு விடுதலை தருவார், நம்மை ஆசீர்வதிப்பார். இங்கே எலியா ஒரு நாள் வனாந்தரத்துல பிரயாணம் போய் சூரச்செடிகள் படுத்துக்கொண்டு நான் சாக வேண்டும், போதும் கர்த்தாவே, என்னால முடியல, நான் சாக வேண்டும் என்று சொல்லுகிறார். இங்கே 5வது வசனத்துல பார்க்கிறோம், ஒரு சூரச்செடியின்கள் படுத்துக்கொண்டு நித்திரை பண்ணினான். அப்பொழுது ஒரு தூதன் அவனை தட்டி எழுப்பி, எழுந்திரு போஜனம் பண்ணு என்றான். இப்பொழுது கர்த்தர் தூதனை அனுப்புகிறார். தூதனை அனுப்பி, ஆகாருடைய வாழ்க்கையிலும் தூதன் கடந்தவன் தான். நான் சோர்ந்து போகும் போதெல்லாம் கர்த்தர் தூதனை அனுப்பி நம்மை தேற்றுகிற கர்த்தராய் இருக்கிறார். இங்கே தூதனை அனுப்பி போஜனம் கொடுக்கிறார். அவன் போஜனத்தை சாப்பிட்டு திரும்பவும் படுத்துக் கொள்ளுகிறான். 7வது வசனத்துல கர்த்தருடைய தூதன் திரும்ப 2ஆம் தரம் வந்து அவனை தட்டி எழுப்பி, எழுந்திரு போஜனம் பண்ணு, நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம், நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம். இந்த இரவில நான் உங்களை பார்த்து சொல்லுகிறேன் தேவ பிள்ளைகளை, நம்முடைய வாழ்க்கை எவ்வளவு எப்படி என்பது நம்முடைய கரத்துல இல்ல, கர்த்தருடைய கரத்துல இருக்கிறது. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்க உங்களில் அநேக பேர், என் வாழ்க்கை எவ்வளவு நாள் போகும், நான் எவ்வளவு நாள் ஜீவிப்பேன், நான் என் பிள்ளையுடைய நன்மை காண்பேனா, நான் என் கடமைகளை செய்வேனா என்று சொல்லி வேதனையோடு நினைத்து கொண்டு இருக்கலாம், ஏக்கத்தோடு இருக்கலாம். இந்த இரவில நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம். எலியாவை கொண்டு கர்த்தர் செய்ய நினைத்த காரியத்தை கர்த்தர் செய்கிறார், அது தடைபடாது. ஆனா எலியா, என் வாழ்க்கை முடிந்து போய்விட்டது, போதும் கர்த்தாவே, நான் சாக வேண்டும் என்று சொல்லுகிறார். இந்த இரவில நான் மீண்டும் உங்களுக்கு சொல்லுகிறது, போதும் கர்த்தாவே, என்னால் தாங்க முடியல, நான் சாக வேண்டும் என்று சொல்லி சிலவர் நினைத்து கொண்டு இருக்கலாம், என் வாழ்க்கை போதும் என்று சொல்லி நினைத்து கொண்டிருக்கலாம். கர்த்தர் இந்த இரவு வேளையில உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம், நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம். அவர் வனாந்தரத்துல வழியை, இங்க வனாந்தரத்துல சோர்ந்து போய் படுத்திருந்த எலியாவுடைய வாழ்க்கையில கர்த்தர் வழியை உண்டு பண்ணுகிறார். 4 காரியத்தை நான் உங்களுக்கு சொன்னேன் தேவ பிள்ளைகளை. இந்த இரவு வேளையில அவர் வனாந்தரத்துல நம்ம வழி நடத்துகிற கர்த்தர். ஆகாரை வனாந்தரத்துல வழி நடத்தினா, தொடர்ந்து அவளையும் அவளுடைய மகனாகிய இஸ்மவேலையும் கர்த்தர் ஆசீர்வதித்து பெரிய ஜாதி ஆக்கினார். 2வதாக யோசேப்பை வனாந்தரத்துல வழி நடத்தினார். எகிப்துக்கு கொண்டு செல்லப்பட்டு அவன் எகிப்துக்கு அதிபதியாய் மாறத்தக்கதாக வனாந்தரத்துல அவர் ஒரு வழியை உண்டு பண்ணினார். 3வதாக மோசேயுடைய வாழ்க்கையில அங்கே எகிப்துக்கு சென்று இஸ்ரவேல் ஜனங்களை மீட்டெடுப்பதற்காக அவனுக்கு ஆலோசனை சொல்லி வழியை வனாந்தரத்துல அவனுக்கு வழியை சொன்னார், அவனை அப்படியே வழி நடத்தினார். 4வதாக எலியாவை வனாந்தரத்துல சந்தித்து தொடர்ந்தவன் செய்ய வேண்டிய காரியங்களுக்கு அவனை பலப்படுத்தி அவனை வழி நடத்தினார். அப்படியே நம்முடைய வாழ்க்கையில இந்த இரவு வேளையில வனாந்தர அனுபவத்துல அவருடைய சித்தத்தை வெளிப்படுத்தி நம்மை வழி நடத்துவார். வனாந்தரம் நம்முடைய வாழ்க்கையின் முடிவு அல்ல, அது தொடக்கம். இந்த நாளில் வனாந்தர அனுபவத்துல இருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில அந்த அனுபவத்தை மாற்றி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார். நான் ஜெபிக்கலாம். வனாந்தரத்துல வழியை உண்டு பண்ணுகிற எங்கள் பரிசுத்த பரலோகத்தின் பிதாவே, ஆசீர்வாதமான இந்த இரவு வேளைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. இந்த வேளையிலும் இந்த வார்த்தையை கேட்ட உம்முடைய பிள்ளைகளுக்காக உம்முடைய சமூகத்தின் கெஞ்சி ஜெபிக்கிறேன் அப்பா. அநேகருடைய வாழ்க்கை வனாந்தரம் போன்று காணப்படலாம், வனாந்தரத்துல என் வாழ்க்கை முடிந்து போகும் என்று சொல்லி நினைக்கலாம். ஆனால் வனாந்தரத்துல கடந்து வந்து அந்த ஆகாருடைய வாழ்க்கையில நீர் வழியை உண்டு பண்ணி ஆகாரையும் மகனை ஆசீர்வதித்து அந்த ஜாதியை பெருக செய்தீங்கப்பா. அப்படியே உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நீர் கிரியை செய்ய முடியாது ஜெபிக்கிறோம். வனாந்தரத்துல
ஆகாரை பார்த்து தேவதூதன் சொன்னான், ஆகாரே நீ பயப்படாதே, உனக்கு என்ன சம்பவித்தது என்று சொல்லி. அப்படியே இந்த வேளையில பயத்தோடு இருக்கிற, வேதனையோடு இருக்கிற உம்முடைய பிள்ளைகளை கர்த்தாவே நீ பயப்படாதே என்று சொல்லி நீ தேற்றும்படியாய் உம்முடைய சமூகத்துல நான் செபிக்கிறேன் அப்பா. யோசேப்புடைய வாழ்க்கையில வனாந்தர குழியிலே போடப்பட்டு அவன் அழிந்து போக வேண்டும் என்று சொல்லி சகோதரன் நினைத்தாலும் கூட வனாந்தரத்துல வழியை உண்டு பண்ணி எய்த்துக்கு கொண்டு செல்லப்பட்டு அவனை அங்கே எய்த்துக்கு அதிபதியாய் மாற்றிய கர்த்தாவே, அப்படியே உம்முடைய பிள்ளையுடைய வாழ்க்கையில வனாந்தர அனுபவத்துல நேர் சித்தத்தை வெளிப்படுத்தி நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் செபிக்கிறேன் அப்பா. எலியாவுடைய வாழ்க்கையில கர்த்தாவே வனாந்தர அனுபவம் கடந்து வந்தாலும் கூட கர்த்தாவே எலியாவே நீர் தேற்று அவனை கொண்டு செய்ய வேண்டிய காரியங்களை, நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் என்று சொல்லி செய்ய வேண்டிய காரியங்களை செய்து முடித்தீரப்பா. மோசையுடைய வாழ்க்கையிலும் நீர் வனாந்தரத்துல நீர் அவனோடு பேசி கர்த்தா எய்த்துக்கு அனுப்பி இஸ்ரவேல் ஜனங்களை மீட்டெடுக்கத்தக்கதான பெரிய பாக்கியத்தை கொடுத்தீங்கப்பா. அப்படிப்பட்டதான காரியங்களை செய்த கர்த்த இந்த நாளில வனாந்தரம் போன்ற அனுபவத்துல வேதனையோடு இருக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்காக உம்முடைய நாமத்துல உம்முடைய கிருபையினால் செபிக்கிறேனப்பா. இந்த வனாந்தரங்க அனுபவங்களை மாற்றி ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஒவ்வொருடைய குடும்பத்திலும் நீர் கிரியை செய்யும், ஆசீர்வதியும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.